உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதுக்காலம் 19ஆம் வாரம் வெள்ளி. முதல் வாசகம் எசேக்கியேல் இயல் 16 இறைவாக்கியங்கள் 1 முதல் 15ஆம் அதிகாரம் 60-63. இறைவன் இஸ்ராயலுக்கு செய்த நன்மைகள். அவற்றை பெற்று வளர்ந்த இஸ்ராயேல் கடவுளை மறந்து புரிந்த இழி செயல்கள் ஆகியவற்றை உணர்த்தி கடவுளின் பேரிரக்கத்தை தெளிவுபடுத்தும் வாசகம் என்று நமக்கு தியான ஜெபிக்க சிந்திக்கும் பொருளாகிறது. ஆண்டவரின் அருட்செயல். இஸ்ராயலுக்கு கடவுள் செய்த நன்மைகள் புறக்கணிக்கப்பட்ட ஒரு குழந்தையை எடுத்து ஆதரித்து வளர்த்து அழகுபடுத்தி போற்றியதற்கு ஒப்பிடப்படுகிறது. வயல்வெளியில் வளரும் செடிபோல் வளர்க என்று அக்குழந்தையை வாழ்த்தினார் கடவுள். அது வளர்ந்ததும் அதனை உடுத்தி ஆடை அணிகளால் அழகு செய்து உடன்படிக்கை செய்கிறார். அக்குழந்தை தன் அழகில் மயங்கி மற்றோரையும் மயக்கி விபச்சாரத்தில் ஈடுபட்டது. மீண்டும் அவளை அணுகி தமது உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார் கடவுள். அவள் மனம் திரும்பியதைக் கண்டு மீண்டும் உடன்படிக்கை செய்கிறார். எல்லாம் இவர் ஆண்டவர் என்று அவள் உணர்ந்து கொள்ளும் பொருட்டு செய்கிறார். இவற்றையெல்லாம் எண்ணி பார்க்கும் இஸ்ராயேல் வெட்கம் கொள்வாள், அமைதி பூணுவாள். கடவுள் நன்மை மேல் நன்மை செய்கிறார் எனில் அவை எண்ணில் அவருடைய அருட்பெருக்கினால். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, ஆர்களோ சதுரர், அந்தம் ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது ஒன்றும் என்பால் என்பது நன்றியுடையோர் நினைப்பாகும். திருவாசகத்தில் உருவகம். உருவகத்தை உருவாக்கியவர் என்று இறைவாக்கினர் எசேக்கியேலை அறிஞர்கள் போற்றுவர். உவமைகளாலும் நாடகத்தாலும் உருவகத்தாலும் இறைவனின் அளப்பரிய மேன்மையையும் இஸ்ராயலின் சிறுமையையும் உணர்த்தியவர் எசேக்கியேல். இன்றைய வாசகம் உருவகத்தால் அமைந்த ஒரு போதனை. பெரு நகரங்கள் பல்வேறு நாடுகளில் தெய்வங்கள் பெயரால் தோன்றின. பெரும் பேரரசுகள் சில நகரங்களை உருவாக்கினர். ஆனால் இத்தகைய பெருமை எதுவும் வாய்க்காத எருசலேமை கடவுள் கண்டு அதனை சிறப்புற்று வளர்ந்து ஓங்க செய்தார். அங்கே கோயில் எழுப்பி குடி புகுந்தார். ஆனால் எருசலேம் விபச்சாரத்தை விரும்பியது. அந்நிய தெய்வங்களுக்கு பீடங்களை அமைத்தது. தன் பிள்ளைகளை அத்தெய்வங்களுக்கு பலியிட்டது. கடவுளின் வாக்கை புறக்கணித்து விட்டு மீண்டும் மீண்டும் அயல் அரசர்களின் துணையை நாடியது. இந்த வரலாறு உருவகமாக இன்று நமக்கு தியானமாக சிந்தனையாக அமைகிறது. இஸ்ராயேல் இனத்தின் மீது இறைவன் பரிவும் பாசமும் காட்டியதை ஒரு உருவக கதை வழியாக குறிப்பிடுகிறார் இறைவாக்கினர். விலை உயர்ந்த அணிகலன்களால் உன்னை அழகு செய்து கைக்கு காப்புகளும் கழுத்திற்கு பொற்சங்கிலியும் பூட்டினோம். நீ பல நிறமுள்ள புடவைகளையும் அணிந்து மிக்க அழகு வாய்ந்தவளாய் ஓர் அரசியாய் விளங்கினாய். உன் அழகின் காரணமாய் உன் பெயர் பிற இனத்தார் நடுவில் மகிமை பெற்றது. திருமுழுக்கு பெற்ற ஓர் ஆன்மாவின் அழகின் பிரதிபலிப்பை இங்கு காணலாம்.
இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இனம் அவரை மறந்து அவருடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை மன ஒப்பந்தத்தை நிராகரித்து வேற்று கடவுள்களுடன் கூட்டு சேர்ந்து வாழ்ந்தது பாவத்தால் படுகொழியில் விழும் ஓர் ஆன்மாவின் அவல நிலையை இது சித்தரிக்கிறது. நீயோ உன் அழகை நம்பி உன் மகிமையை பாராட்டிக் கொண்டு விபச்சாரத்தில் ஈடுபட்டு வருவோர்க்கெல்லாம் உன்னை கையளித்தாய். இறைவனை பிரிந்து உடலை, உலக மாய்கையை, செல்வத்தை, உயர்ந்த பதவியை கடவுளாக எண்ணுபவன் விபச்சாரம் செய்கிறான். கடவுளின் வரங்களால் அழகு செய்யப்பட்ட நமது வாழ்க்கை கடவுளின் அடையாளமாக குன்றில் மேலிட்ட தீபமாக விளங்குகிறதா? உனக்கு நான் ஆணையிட்டு உன்னுடன் உடன்படிக்கை செய்தோம். 2ஆம் வாசகம் நற்செய்தி இயல் மத்தேயு இயல் 19 இறைவாக்கியங்கள் 3 முதல் 12 முடிய. உறவுகளில் தலை சிறந்தது திருமண உறவு. அதன் மேன்மையை கடவுள் ஆதியிலேயே மனிதனுக்கு உணர்த்தியுள்ளார். ஆயினும் அதனை உணர்ந்து கொள்வார் மிகச்சிலரே என்பதனை மனமுறிவு பற்றிய போதனையால் நம் பெருமான் உணர்த்துவது இன்றைய வாசகம். திருமணம் நிலையானது. அன்பே இல்லறத்தின் அடிப்படை அறம். அன்பு அன்றி வேறு ஓர் அறம் இல்லை இல்லறத்திற்கு. அதனால் கணவன் மனைவி ஆகியோர் இருவர் அல்ல ஒருவர். நாம் சாதாரணமாக சொல்வது போல கணவனும் மனைவியும் ஓர் உயிரும் ஈருடலும் அல்லர், ஓர் உடலும் ஓர் உயிரும் ஆவர் என்பதே கடவுள் வகுத்த திட்டம். இதனை நம் பெருமான் வலியுறுத்துகிறார். ஏன் இத்தகைய உறவு? கடவுள் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் நம் பெருமான் தலைமையில் ஒன்றுபடுத்த ஒரு திட்டம் வகுத்துள்ளார். அந்த ஒற்றுமை எத்தகையது எனின், தந்தை மைந்தனுள்ளும் மைந்தன் தந்தையுள்ளும் ஒன்றாய் இருப்பது போல திருச்சபை கடவுள் உள்ளும் கடவுள் திருச்சபையுள்ளும் ஒன்றாய் இருக்க வேண்டும். அது மட்டுமன்று, கடவுள் உலகினுள்ளும் உலகம் கடவுளினுள்ளும் ஒன்றாய் இருக்க வேண்டும். இதனை நினைவுபடுத்தும் அடிப்படை திருமண உறவு ஆதலின் இதனை நினைவுபடுத்தும் அடிப்படை திருமண உறவு ஆதலின் அங்கே மனமுறிவிற்கு இடமில்லை. ஆனால் மோசே மனமுறிவினை சட்டமாக்கியுள்ளாரே. கடவுளின் திட்டத்திற்கு எதிரானதா மோசேயின் சட்டம்? இல்லை. விபச்சாரத்திற்காக மனைவியை கணவன் விலக்கி விடலாம் என்றால் அன்பு பின்னணிக்கு தள்ளப்பட்டு விட்டது, காமம் முன்னணிக்கு வந்துவிட்டது, அன்பு முறிந்த நிலையில் திருமணமும் முறிந்துவிட்டது. பின்பு மனமுறிவு என்ற சடங்கு வெற்று சடங்கே அன்றி வேறு அன்று. திருமணம் பற்றி கடவுளின் திட்டமும் மனிதனின் நடத்தையும் எவ்வளவு வேறுபடுகின்றது. அன்பறம். அன்பே திருமணத்தின் ஆணிவேர். அன்பே திருமணத்தின் பழம். முதலும் நடுவும் முடிவும் அன்பேத்தான். திருமணத்தில் அன்பின் பல முகங்களும் வெளிப்பட வேண்டும். மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, சாந்தம், தன்னடக்கம் ஆகிய அன்பின் பன்முகங்களும் திருமணத்தில் ஒளிர வேண்டும். ஏனெனில் அன்பிலார் எல்லாம் தமக்கு உரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்பது திருக்குறள் 72.
அன்பிற்கு முதன்மை தரும் திருமணம் என்றும் இனிமை கூட்டுவது. அன்பை பின்னணிக்கு தள்ளிவிடும்போது மனமுறிவுகளும் மறுமணங்களும் மன நிறைவு தருவது இல்லை. இம்மை பிறப்பில் பிரியலம் என்றேனா கண் நிறை நீர் கொண்டனள். இம்மை பிறப்பில் பிரியலம் என்றேனா கண் நிறை நீர் கொண்டனள் என்று திருக்குறள் 1315 சொல்லுகிறது. இம்மையில் பிரியோம் என்று கணவன் அன்பு மொழி கூற, மறுமையில் பிரிந்து விடுவோமா என்று எண்ணி மனைவி கண் கலங்கினாள். அன்பின் ஆழம் இத்தகையது என்றால் மனமுறிவிற்கு இடம் ஏது? இத்தகைய அன்பு நிறை திருமணங்களை தலையாய இல்லற இறையரசு பணி. அன்பிற்கு முதன்மை தரும் திருமணமே கிறிஸ்தவ திருமணம். மற்றெல்லாம் வெறும் சமூக சடங்குகளே. கணவனை பிரிந்து தவிக்கும் மனைவியுடன் பொறுத்துக்கொள் என்று தேற்றுகின்றனர். பொறுக்க சக்தி இல்லை. துன்பம் பெருகிய நெஞ்சினாய் மலையிலிருந்து விழும் அருவியின் நுரை மெல்ல மெல்ல சிதைந்து அழிந்து போவது போல் தானும் அழிய முடியுமே தவிர பொறுக்க முடியாது என்கிறாள் மனைவி. இத்தகைய அன்புடைமை திருமணத்தின் ஆணிவேர் என்றால் முழுமையான பிரிவை மனமுறிவை எப்படி ஏற்க முடியும்? அன்பிற்கு பதிலாக செல்வ வளமும் வாழ்க்கை வசதிகளும் முதன்மை பெற்றால் மனமுறிவிற்கு இடம் உண்டு. அன்பு முதன்மை பெற்றால் அதற்கு இடமில்லை. கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியோடு கூடியிருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பார்கள். இந்த மெய்மைக்கு ஏற்ப அனைவரும் வாழ்வு நடத்த இன்றைய வாசகங்கள் நமக்கு அறைகூவல் விடுக்கின்றன. ஆண்டவரின் அருளை பெற்று இந்த நற்செய்தியின்படி வாழ முனைவோம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.